நீங்கள் உங்களுக்கு பொறுமையாக இருந்து இந்த படம் வந்து ஒரு 2.25 மணி நேரம் டைலாகே இருக்காது. மியூசிக்கு அவருடைய அந்த சைக்கிளே வந்து பயங்கரமாக நம்மளை சிரிக்க வச்சிருப்பாரு. பேசல, படமும் பேசல, காந்தி ரூபா நோட்டும் பேசல. இதில் எல்லாமே சைலண்ட்டு. இந்த பணக்காரன் கோட்டீஸ்வரன், அவர் ஒரு பில்டர்ஸு. அவர் வந்து அதில் ஒரு பில்டிங்கில் பெரிய செத்த மாதிரி ஒரு வேற ஒரு பணத்தை எடுத்து அதை டெக்னிக்கலாக அவர் செத்த மாதிரி அவர் ப்ளே பண்ணி இவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிற பல கோடி ரூபா, பல தங்க கட்டிங்க, பல கோடி ரூபாவை ஆட்டையை போட்டு வெளிநாட்டுக்கு தப்பிக்கிற மாதிரி தான் அவருடைய பிளானு. அந்த பக்கம் விஜய் 2 பேரும் மீட் பண்ணுறப்ப என்னடா இவன் 500 கட்டாக செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சரி அரவிந்த் சாமியில் திருடலான்னு விஜய் சேதுபதி வராரு. சொல்லிட்டேன் இல்லையா? ஆனால் இது புரிஞ்சிக்கணும், அவங்க கன்வே பண்ணுறது வந்து 2 மணி நேரம் நம்மளை ரொம்ப ஸ்லோ. இந்த கோட்டு சூட்டு அவர் இந்த சிகரெட் பிடிக்கிறதாகட்டும் அதெல்லாம் அரவிந்த் சாமி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் இந்த படத்தை நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லலாம். ஏன்னா மனுஷன் அப்பா ஏஆர் இது 2 மணி நேரம் நம்ம உட்காந்து பார்த்துருக்கு. ஏன்னா மனுஷன் ஏதோ ஹாலிவுட்லேருந்து போட்டாரோ. காந்தி டாக்ஸ் அரவிந்த் சாமி விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியே வந்திருக்கும் படம். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். கிஷோர் பாண்டரங் பெலேக்கர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கு. அவர் பார்த்திங்கன்னா மனுஷன் வித்தியாசமாக முயற்சி பண்ணியிருக்காரு. எப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சைலண்ட் மூவின்னா பேசும் படம் தான் சொல்லுவோம். ஏன்னா கமலஹாசன் நடிப்பில் பேசாமல் அந்த படம் ஃபுல்லாக இன்றைக்கி வரையும் ஒரு ரெக்கார்டு இந்தியா சினிமாவிலே பார்த்திங்கன்னா கமலஹாசன் நடித்த அந்த பேசும் படம் தான். ஏன்னா அதில் வந்து டைலாக்கே இருக்காது, எல்லாம் சைக்கிளே, படம் ஃபுல்லாக சைக்கிளே பண்ணியிருப்பார். அவ்வளோ அட்டகாசமாக நம்ம கமலஹாசன் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் காந்தி டாக்ஸ் தான் இந்த மாதிரி சைலண்ட் மூவியாக வந்திருக்கு. டைலாக்கே கிடையாதுங்க படத்தில். ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிறவளையும் எல்லாத்துலேயுமே மௌனத்துலேயே தான் பேசிக்கோங்க. வா போன்றதாகட்டும், சில டைமில் வந்து பொம்மையில் இப்போ லேட்டஸ்ட் மொபைல் இருக்கிறதுனால மொபைலில் மெசேஜ் பண்ணி காமிக்கிறதாகட்டும், இது எல்லாமே வந்து சைலண்ட் மூவி. நீங்கள் உங்களுக்கு பொறுமையாக இருந்து இந்த படம் வந்து ஒரு 2.25 மணி நேரம் படம் ஓடும். 2.25 மணி நேரம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு வரணும். ஆனால் வந்து படம் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி படம் சைலண்ட் மூவிலாம் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா பயங்கரமாக காமெடி படமாக இருக்கும். ஏன்னா ஒரு சைலண்ட்லேயே மூவிலே இப்போ நம்ம சைலண்ட்டுனாவே நமக்கு பேர் போனவர் யார்? சார்லி சாப்ளின் தான். அவர்கிட்ட டைலாகே இருக்காது. மியூசிக்கு அவருடைய அந்த சைக்கிளே வந்து பயங்கரமாக நம்மளை சிரிக்க வச்சிருப்பார். ஏன் வேர்ல்டு லெவலில் அவர் ஃபேமஸ்ஸு. இன்றைக்கி வரையும் சார்லி சாப்ளின்லாம் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோன்னா நம்ம விழுந்து சிரிப்போம். அந்தளவுக்கு மனுஷன் காமெடி பண்ணியிருப்பார். நான் அது மாதிரி தான் எதிர்பார்த்தேன். சரி ஓகே சைலண்ட் மூவினா இது அது மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தேன். அது மாதிரியும் இல்லை. இது மாதிரி இல்லாமல் காந்தி டாக்ஸு காந்தியும் பேசலை, படமும் பேசலை, காந்தி ரூபா நோட்டும் பேசலை. இதில் எல்லாமே சைலண்ட்டு. இந்த படமும் சைலண்ட்டுன்ற மாதிரி இந்த கதையும் ரொம்ப சைலண்ட்டாக போகுது. இந்த பக்கம் விஜய் சேதுபதி ஒரு ஏழ்மையானவர். அதுவும் உங்களுக்கு தெரியும் மும்பையில் எல்லாம் அடுக்குமாடி வீட்டுக்கு மேலே வீடு, அங்கேயே சாப்பிட்றது, அங்கேயே வாய் கொப்பளிக்கிறது, அங்கேயே துப்புறது, ரொம்ப ஒரு மாதிரியான ஏரியாவில் விஜய் சேதுபதி. இந்த பக்கம் அரவிந்த் சாமி பெரிய பணக்காரன் கோட்டீஸ்வரன். அவர் ஒரு பில்டர்ஸு. அவர் வந்து அதில் ஒரு பில்டிங்கில் பெரிய மும்பையிலே இந்த மாதிரி ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டுறன்னு சொல்லி கட்டி பல பேர்கிட்ட காசு வாங்கி அதில் வந்து பிரச்சனை ஆகி ஒரு தீ விபத்தாகி அதில் கொஞ்சம் லாஸ் ஆகிடுவார். சரி கோர்ட்டு திருப்பி இவர் பக்கம் வரும்னு பார்த்தா இவர் பக்கம் வரல. அதனால் வந்து என்ன பண்ணார், பணத்தை எரிச்சு போலீஸ்க்கெல்லாம் எரிச்சு நானே செத்த மாதிரி வேற ஒரு பணத்தை எடுத்து அதை டெக்னிக்கலாக அவர் செத்த மாதிரி அவர் ப்ளே பண்ணி இவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிற பல கோடி ரூபா, பல தங்க கட்டிங்க, பல கோடி ரூபாவை ஆட்டையை போட்டு வெளிநாட்டுக்கு தப்பிக்கிற மாதிரி தான் அவருடைய பிளானு. அந்த பக்கம் விஜய் சேதுபதி அந்த பக்கம் பிளான் பண்ணுவார். இந்த பக்கம் ஏழ்மையில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சாப்பாடு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு வந்து இவனுங்க பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி ஒரு டைமில் 2 பேரும் மீட் பண்ணுறப்ப என்னடா 500 கட்டாக செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சரி அரவிந்த் சாமியில் திருடலான்னு விஜய் சேதுபதி வராரு. இன்னொரு பக்கம் ஒரு திருடன் பிட் பாக்கெட் அடிக்கிறவன், அவனும் அந்த அரசியல்வாதிக்கு ஏதோ ஜாலரா போட்டு அரசியல்வாதி காசு தர மாட்டார். சரி அவனும் அரவிந்த் சாமி வீடை பார்த்துட்டு திருடலான்னு வரான். விஜய் சேதுபதியும் திருடலாம் வரான், அந்த பையனும் இன்னொருத்தன் திருடலாம் வரான். 2 பேரும் போய் திருடினாங்களா இல்லையா, கடைசியில் வந்து அரவிந்த் சாமி அந்த பணத்தில் எடுத்துன்னு எஸ்கேப் ஆனாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. ஆனால் இந்த கதையை சொல்கிற விதத்தில் போய் விட்டு டக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஆனால் இது புரிஞ்சிக்கணும், அவங்க கன்வே பண்ணுறது வந்து 2 மணி நேரம் நம்மளை ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க. அதுவும் விஜய் சேதுபதி பேசினவே நமக்கு புரியாது. இவர் சைக்கிளை பண்ணுறது இன்னும் சுத்தமாக வரல. நம்மளுக்கு விஜய் சேதுபதி நடிப்பு பற்றியா அவர் நடிக்கவே இல்லை. போகிறாரு வராரு, எதிர் வீட்டை அந்த பொண்ணை அதிதி ராயை பார்க்குறாரு வராரு, திருப்பி விஜய் சேதுபதி வீட்டுக்கு போகிறாரு, ஓடுறாரு ஓடியாராரு சாப்பிட்றாரு. இதை தவிர அவர் நடிப்பெல்லாம் ஒன்றுமே பண்ணல. இந்த பக்கம் அரவிந்த் சாமி மனுஷன் அவர் அந்த பணக்கார லுக்லேயே ஆகட்டும், அந்த கோட்டு சூட்டு, அவர் இந்த சிகரெட் பிடிக்கிறதாகட்டும், அதெல்லாம் அரவிந்த் சாமி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காரு. அது அவர் விட்ட டைலாக் இல்லைனாலும் இந்த பக்கம் அரவிந்த் சாமியை பார்த்து கண்ணு குளிர நம்ம நடிக்கிறார் தெரியுது. இந்த பக்கம் விஜய் சேதுபதியில் நம்ம நடிக்கிறேன்னு சொல்லவே முடியாது. ஏதோ விஜய் சேதுபதி படமா அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம்.
மொத்தத்தில் இந்த கதையை நம்ம 2 மணி நேரம் பார்க்குறப்போ சைலண்ட்டாக பார்க்குறப்போ ஐயோ கொடுமையாக இருந்தது. அதுவும் அதீத் ராயெல்லாம் வந்து சும்மா ஒரு சைடு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்து போகிறாங்க. 2-3 சீன் தான் இருக்கும் அவங்களது அந்த படத்தில். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் இந்த படத்தை நம்மளை காப்பாற்றுதுன்னு சொல்லலாம். ஏன்னா மனசன் அப்பா இந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கே இல்லைன்னா இந்த படத்தில் உட்கார முடியாதா சாமி. கேமரா ஒர்க்கும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் இந்த படத்துக்கு 2 மணி நேரம் நம்ம உட்காந்து பார்த்துருக்கோம். ஏன்னா மனுஷன் ஏதோ ஹாலிவுட்லேருந்து போட்டாரோ கோலிவுட்லேருந்து போட்டாரோ ஆனால் தூந்து விளையாடி இருக்காரு. அவருடைய மியூசிக் தான் இந்த படத்தை பேச வைக்கிறதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ரூபா நோட்டுக்காக கஷ்டப்படுறது. இந்த காந்தி ரோட்டு அந்த காந்திக்காக எவ்வளோ பெரிய பணத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிறானுங்க. இன்றைக்கி பணம் இல்லாமல் உலகமே இயங்காத. அதுவும் இந்தியாவில் காந்தி நோட்டு உலகமே பணம் இல்லாமல் இயங்காது. ஆனால் இந்தியாவில் காந்தி நோட்டு இல்லாமல் இயங்காது. அந்த காந்தி நோட்டை வச்சு என்னமா ப்ளே பண்ணி சூப்பராக காமெடி பண்ணிக்கலாம், ஒரு த்ரில்லிங்காக பண்ணிக்கலாம், ஒரு விறுவிறுப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் கிஷோர் பாண்டரங் பிளேக்கர் வந்து ரொம்ப ரொம்ப அந்த மராத்தி ஸ்டைல்லே பண்ணியிருந்தால நமக்கெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்குது. அவர் மராத்தி டைரக்டர் சொன்னாங்க. ஆனால் அந்த மராத்தி படம்லாம் அப்படி தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஸ்லோவாக போகுது. மக்களுக்கு பிடிக்குமானா கண்டிப்பாக பிடிக்காது. தியேட்டரில் பல பேர் தூங்குறத பார்க்கலாம், ஓடிடியில் வந்தாலும் பல பேர் தூங்குறத பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த காலத்தில் வந்து கமல்ஹாசன் படம் பார்த்திங்கன்னா பேசும் படத்தில் வந்து சைலண்ட்டாகவே படம் போகும். மியூசிக்கெல்லாம் பெருசாக இருக்காது, அதில் மியூசிக்கே இருக்காது. ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ ஆர்ஆர் மியூசிக்கு சாங் இதில் வேறு 3 சாங் வேறு வருது. இதெல்லாம் போட்டு கூட நம்மளுக்கு போர் அடிக்குதுன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் மெனக்கடை. நம்ம ஸ்க்ரீன் ப்ளே வந்து வேறு லெவலில் இருக்கணும். நீங்கள் என்ன மராத்தி டைரக்டர் ஆகட்டும், இல்லை தமிழ் டைரக்டர் ஆகட்டும், தெலுங்கு மலையாளம் எந்த டைரக்டர்னா இருக்கட்டும், ஆனால் அவர் வந்து இந்த ப்ளே பண்ணியிருந்தாருன்னா, நம்மளை 4 வார்த்தை சிரிக்க வச்சுருந்தாருன்னா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் நிறைய அவார்டுகள்லாம் போச்சு, எந்த அவார்டும் வாங்கலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அது வந்து எல்லா அவார்டுகள்லாம் போனது. எல்லாம் போங்க போங்க அப்படின்னு துரத்தி அமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன், காந்தி ஏதாவது கொஞ்சம் நம்மளை வாய்மொழியில் பேசல கூட இந்த ஸ்க்ரீன் பிளேயில் பேச வச்சுருக்கணும். அதை சுத்தமாக கோட்டை விட்டார் டைரக்டர். காந்தி டாக்ஸ் அவர் சுத்தமாக பேசலை, படமும் பேசலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.